1991 தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரும் புயலே உருவான வருஷம். 234 தொகுதியில 225 தொகுதி ஜெயிச்சு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அது வெறும் வெற்றி மட்டும் இல்ல, ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட எழுச்சி. அவங்க முதல்வரானதும் செஞ்ச முதல் வேலை தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்ததுதான். அது ஏன்னா சில இடங்கள்ல பெண் சிசு கொலைகளை தடுக்கவும் வேண்டாத குழந்தைகளை அரசே எடுத்து வளர்க்கவும் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது மத்த திட்டங்கள் போல இல்ல, ஒரு சமூக பிரச்சனையை தைரியமா எதிர்க்க ஒரு பெண் தலைவர் எடுத்த துணிச்சலான முடிவு. பெண் சிசுக்களை கள்ளிப்பால் கொடுத்து கொன்னுட்டு இருந்த காலத்துல தாய்ப்பால் கொடுத்து காப்பாத்துற மாதிரி இந்த திட்டம் அமைஞ்சிச்சு. அம்மா அவர்களோட ஆட்சியே புதுவிதமா இருந்துச்சு. எல்லா அதிகாரமும் ஒற்றை தலைமையிட்ட இருந்துச்சு. அமைச்சர்களோ அதிகாரிகளோ கட்சியில இருக்கிறவங்களோ எல்லாரும் தன்னோட கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைச்சாங்க. இந்த இரண்டு விஷயங்களும் அவங்க ஒரு இரும்பு பெண்மணின்னு உலகத்துக்கு நிரூபிச்சிச்சு. அம்மா அவர்களால பெண்களுக்கு கிடைச்ச உரிமை அது இன்னும் பெண்கள் கையில தான் இருக்கா இல்லையா அப்படின்ற உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.